ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் சீம்பலை வச்சு எப்படி திரட்டுப்பால் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மாடு கன்று போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் கறப்போம் இல்லைங்களா, அந்த பால் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக எல்லோயிஷாக இருக்குன்னு. இதுக்கு ஃபஸ்ட் டைம் கறக்கிற பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் செகண்ட் டே இல்லை தேர்ட் டே கறக்கிற பால் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். செய்கிறதுக்கான டைமிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 லிட்டர் பாலையும் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கடாய் அடிகனமாக இருக்கணும், இல்லைனாக்கா நான்ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. அது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பால் நமக்கு திரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பால் நமக்கு திரிஞ்சு கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் எல்லாம் நல்லா உடஞ்சிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், அந்த கட்டிகள் எல்லாம் தானாகவே உடஞ்சி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வருது. இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் முழுமையாக வத்துற வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வைக்கணுங்கிறது கிடையாது. மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் இதில் இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா இலகி வரும். பாருங்கள், நல்லா இலக ஆரம்பிச்சிருச்சு. இது திரும்பவும் அந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து திக்காகி கடாயில் ஒட்டாமல் நல்லா உதிராக வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது ஃபஸ்ட் டைம் பால் அப்படிங்கிறதுனால ரொம்ப கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிராக வரும். இதுவே நீங்கள் செகண்ட் டே இல்லை தேர்ட் டே பால் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் கட்டியாக உருண்டையாக வரும். ஆனால் இது உங்களுக்கு அப்படி வராது, நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன், அதனால் இதை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஓகேனா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா குக் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா உதிராக வந்திருக்குன்னு. கடாயில் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பாருங்கள் எவ்வளோ உதிராக வந்திருக்குன்னு. கட்டியாகவும் இல்லை, உருண்டைகளும் இல்லை. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் சீம்பால் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சீம்பால் கிடைக்கும்போது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.